மாண்புமிகு அவைத்தலைவருக்கு வணக்கம். இந்த விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றுவதற்கான வாய்ப்பை வழங்கியதற்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் வரி வருவாய் நிதி பகிர்வில் வஞ்சிக்கப்படுகின்றன என்பதை முதலில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த 14வது நிதிக்குழு மற்றும் 15வது நிதிக்குழு ஆகியவற்றில் மாநிலங்களுக்கு வரி வருவாய் பகிர்ந்தளிப்பதில் 41 விழுக்காடு என்று இருந்ததை இப்போது 40 விழுக்காடாக குறைக்கிற முயற்சியில் இந்திய ஒன்றிய அரசு இறங்கியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இதனையொட்டி நேற்று மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நேரில் சந்தித்து முறையிட்டிருக்கிறோம். சற்று முன் 16வது நிதிக்குழுவின் தலைவர் திரு அரவிந்த் பனகாரியா அவர்களையும் நேரிலே சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை மனு ஒன்றை கொடுத்திருக்கிறோம். 41 விழுக்காடு என்பதை எக்காரணத்தை முன்னிட்டும் குறைக்க கூடாது, மாறாக அதனை 50 விழுக்காடு என்கிற அளவிலே உயர்த்த வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். அதை மீண்டும் இங்கே ஒரு வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டிற்கு வழங்கப்படுகிற நிதி வளர்ச்சியடைந்த மாநிலங்கள் என்கிற பெயரால் குறைக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, தென்னிந்திய மாநிலங்களே இவ்வாறு வஞ்சிக்கப்பட்டு வருகிறது. வளர்ச்சியடைந்த மாநிலங்களை மேலும் ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் அவர்களுக்கான வரி வருவாய் நிதி பகிர்வை உயர்த்த வேண்டுமே தவிர குறைக்கக்கூடாது. வளர்ச்சியடையாத மாநிலங்களை வளர்ச்சிக்கு ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதிலே யாருக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் மத்திய ஒன்றிய அரசின் திட்டங்களை திறம்பட நிறைவேற்றி வருகிற தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களை வளர்ச்சியடைந்த மாநிலங்கள் என்கிற பெயரால் வஞ்சிப்பது தண்டனையாக இருக்கிறது. இப்படி இந்த மாநிலங்களை தண்டிப்பது நியாயமா என்பதை இங்கே கேள்வியாக எழுப்ப விரும்புகிறேன். ஒட்டுமொத்தத்திலே 9வது நிதிக்குழுவின்படி தமிழ்நாடுக்கு 7.9% நிதி பகிர்வு கிடைத்தது. ஆனால் கடந்த 15வது நிதிக்குழுவிலே அது 4% குறைந்திருக்கிறது. இது எவ்வளவு பெரிய தண்டனை என்பதை தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். மத்திய அரசு, அதாவது இந்திய ஒன்றிய அரசு, மாநிலங்களுக்கு நிதி சுமைகளை அதிகரித்து வருகிறது. எண்ணற்ற பல திட்டங்களை அறிமுகப்படுத்தி அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதில் माननीय सदस्यों, सभा की सहमति हो तो इन विषयों की समाप्ति तक सदन की कार्रवाई बढ़ा दी जाए. अधिक समय हमको देना. எண்ணற்ற பல திட்டங்களை அறிமுகப்படுத்துகிறது. சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் என்கிற ஒன்றிய அரசு பங்கேற்கும் திட்டங்கள், நிதி பகிர்வளிக்கும் திட்டங்கள், அந்த திட்டங்களில் தொடக்க காலங்களிலே இந்திய ஒன்றிய அரசு 75%, மாநில அரசு 25% என்கிற பகிர்வு இருந்தது. ஆனால் இன்றைக்கு அது 60-40 என்கிற விகிதத்தில் மாநில அரசுகளுக்கான நிதி சுமை அதிகரித்திருக்கிறது. இதனை தயவு கூர்ந்து இந்த நிதி சுமையை குறைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போதான் பேசவே தொடங்கி இருக்கிறேன். ப்ளீஸ், ஜஸ்ட் ஐ நீட் ஃபர்தர் 1 more minute. 2 minutes. அந்த நிதி சுமையை குறைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்திய ஒன்றிய அரசு அது மட்டுமில்லாமல் செஸ் மற்றும் சர்சார்ஜ் போன்றவற்றை மாநில அரசுகளுக்கு மிகப்பெரிய சுமையாக வைத்திருக்கிறது. அதில் பெரும் வரியை முழுமையாக இந்திய ஒன்றிய அரசே எடுத்துக்கொள்கிறது. அந்த வருவாயிலும் மாநில அரசுகளுக்கு பங்களிப்பு பகிர்வு தர வேண்டும் என்று நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அதே போல மாநிலங்களுக்கு இந்த நிதி பகிர்வு தொடர்பாக கையாளக்கூடிய கிரைட்டீரியா, அவற்றை ரீடிசைன் செய்ய வேண்டும், மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். வளர்ச்சியடைந்த மாநிலங்கள் பாதிக்கப்படாத வகையிலே அவற்றை உருவாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.
मंत्री वणकम மன்ரேகா போன்ற திட்டங்களுக்கு இந்திய ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய நிதியை நிறுத்தி வைப்பது ஏற்புடையதல்ல. அந்த நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும்